என்ன வேலை? பசியில இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன வேலை? இந்த திண்ணை தோழர்கள் இருக்காங்களவா, அவ்வளவு பேரையும் கூப்பிட்டுவாங்க. யோசிக்கிறாங்க, இருக்கிற பாத்திரத்தில் உள்ள பால், என் பசி, அதுல வந்திருக்கேன், அவ்வளவு பேரையும் கூப்பிட்டுவாங்க. சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலையை பார்க்கிறாங்க. வந்தாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, அவ்வளவு பேருக்கு அந்த பாலை ஊத்தி கொடுங்க. பாலை ஊத்தி கொடுக்கறாங்க. அவ்வளவு பேரும் பாலை குடிச்சு தாகம் தீர்ந்து போறாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, இப்ப நானு நீங்க தான் மிச்சம், இப்ப நீங்க குடிங்க. குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க. குடிச்சு இதுக்கு மேல குடிக்க முடியல, போதும் அப்படிங்கிற அளவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு காட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கியிருக்கிற மகத்தான பேறுகள், இது பற்றிய செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் கூட, இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு லட்சக்கணக்கான ஹதீசுகளை திரட்டியவர்கள். அந்த ஹதீசுகளை நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய நிலை என்ன என்று சொன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அவங்க என்ன நினைக்கணும்? நம்மள மாதிரி உள்ள ஆளா இருந்தா நாம எவ்வளவு ஹதீசுகளை சொல்றோம், எவ்வளவு மார்க்கத்தை படிக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், என்னென்னமோ அமல்களை செய்யறோம். ஆனா நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, பரக்கத்து இல்லாமல் இருக்கிறது. என்ன காரணம்? இப்படி நாம நடந்தாதான். அதனால மாத்திக்கிடுவோம். நடக்கிறோமா இல்லையா? ரூட்டை மாத்திக்கிடுவோம். இனிமே ஹலால்னு பார்க்க வேணாம், ஹராம்னு பார்க்க வேணாம். அது எந்த வழியில வந்தாலும் சரி, வயித்தை நிரப்பணும், நாம செழிப்பா இருக்கணும், பந்தாவா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும், பெரிய ஆளா தெரியணும், சொகுசா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் போது, துனியாவுடைய பிள்ளைகளாக ஆகி ஆகிரத்தை மறந்து, ஆகிரத்திலிருந்து தூரப்பட்டு, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூரப்பட்டு, நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை எப்படி முடிப்போம்? இந்த கோணத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய செய்திகள் நமக்கு அதிகமாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த விளக்கங்களை எல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம் என்றால், இந்த விளக்கங்களின் வழியிலே நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடம், படிப்பினை, அதுதான் முக்கியமானது. ஹதீதுகளை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு விளங்குறோமோ, அதை கேட்கிறோமோ, அதுல ஆர்வப்படுறோமோ, நல்ல ஹதீஸ்களை சொல்றாங்க, நல்ல ஹதீசுகளை விவரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி நடக்கிறோமோ, உண்மையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த ஹதீஸ் நாம படிச்சோமே, ஓதனோமே, விளங்கினோமே, எடுத்து சொன்னோமே, அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேனா, அந்த சூழலை என் குடும்பத்தை நான் அமைத்துக் கொண்டேனா, இதுதான் மிக முக்கியமான நிலைமை. ஆக இந்த உபதேசங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வடித்து தருகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட பாடங்களிலே இந்த நெகிழ்வூட்டும் அறவுரைகள் என்ற தொடர்போடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை பற்றிய ஹதீதுகளும் வருகின்றன. துஆ என்று வருகிற போது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய அந்த விஷயங்கள் எப்படி கேட்க வேண்டும், என்னவெல்லாம் கேட்க வேண்டும், எதையெல்லாம் கேட்கக்கூடாது, எந்த சூழலெல்லாம் கேட்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்களே, அதை வடித்து வடித்து அந்த செய்திகளை முழுமையாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கிதாபு தாவாத் என்ற பாடத்திலே அதிலே வரக்கூடிய எத்தனையோ வகையான படிப்பினைகள், அந்த படிப்பினைகள் தான் நமக்கு முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் மூலமாகத்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நோய் நொடியா, தொழில் நஷ்டமா, உடல் மனச்சோர்வா, சண்டை சச்சரவா, சம்பந்தம் எடுத்துக்கொள்வதா, அதுல பிரச்சனையா, திருமணத்துக்கு முன்னால் பிரச்சனையா, திருமணத்துக்கு பின்னால் பிரச்சனையா, எந்த தொழில யாரோடு தொழில் செய்வது, எப்படி தொழில் செய்வது, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த ஆன்மீக பிரச்சனை, இந்த அரசியல் பிரச்சனை, இப்படி என்ன மாதிரியான விவகாரங்கள் இருந்தாலும்
ஆண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, பெண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, பெரியவர்களுக்கு உள்ள பிரச்சனை, சிறுவர்களுக்கு உள்ள பிரச்சனை, இப்படி என்ன மாதிரியான விவகாரங்களாக இருந்தாலும் அவை அனைத்துக்கும் தீர்வு என்பது துஆக்கள் இருக்குது. துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல மனு போடுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய அந்த நாட்ட தேட்டங்கள் என்ன என்ன என்பதை நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே அவன் அறிஞ்சிருக்கான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியும், அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அவனுக்கு தெரியும், எப்போது தீர்ப்பது அவனுக்கு தெரியும், இவருக்கு இந்த பிரச்சனையை தீர்த்தா இவர் எப்படி நடப்பாரு அவனுக்கு தெரியும். செல்வத்தை கொடுத்தா, கொடுத்த செல்வத்தை எடுத்தா, குறைத்தா இவர் எப்படி எப்படிலாம் இருப்பாரு மாறுவார் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருக்கிற அல்லாஹ்விடத்துலதான் அவனுக்கு எல்லாம் தெரியும். நாம படுற கஷ்டம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அவனுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருக்கவே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நீங்க யாரு? அவனுடைய அடிமைகள், அடியார்கள். அவனை தாண்டி எங்கேயும் போக முடியாது. அவனுடைய பூமி தான், அவனுடைய வானம் தான், அவனுடைய வீடு தான், அவனுடைய கடல் தான், அவனுடைய திடல் தான், அவனுடைய தண்ணீர் தான், அவனுடைய வெளிச்சம் தான், அவனுடைய நெருப்பு தான். எங்க போனாலும் சரி, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க எங்க இருந்தாலும் சரி மௌத் உங்களை அடைந்துரும். பெரிய பெரிய எக்கு கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மௌத் உங்களுக்கு வந்தே தீரும். நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் அவன். எனவே அந்த ரப்புல் ஆலமீன்ட அடங்கி பணிந்து தாழ்ந்து அவனிடத்துல போய் முறையிடுங்க. எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா அல்லாஹ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் நிக்கிறேன், இந்த பிரச்சனைகளை என்ன தீர்த்து நீக்கிரு, நல்ல நிலையில ஆக்கிரு, இதுக்கு ஒரு நல்ல முடிவு தான். நீ என்ன முடிவு தருகிறாயோ அது எனக்கு வேணும். நான் இதெல்லாம் எனக்கு நல்லதுன்னு நினைப்பேன், அது உன்னிடத்துல கெட்டதா இருக்கும். நான் இதெல்லாம் எனக்கு கெட்டதுன்னு நினைப்பேன், அது உன்னிடத்துல நல்லதா இருக்கும். எது உன்னிடத்துல நல்லதா இருக்குதோ அதை எனக்கு தான். எது உன்னிடத்துல கெட்டதா இருக்குதோ அதுல என்ன நீக்கு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொல்லிருக்காங்களே. காலையில வீட்டிலிருந்து தூங்குற வரைக்கும், கழிப்பறையிலிருந்து பள்ளிவாசல் போற வரையிலையும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு துஆவிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றாங்க. அந்த துஆக்களுடைய முக்கியமான குறிப்புகள் நிறைய இருக்குது. நேரங்களை பார்க்கிறோம், குறுகிய நேரத்தில் நிறைய செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது அந்த செய்திகளை உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஒவ்வொரு செய்தியும் சுருக்கமாகவே சொல்ல வேண்டிய நிலை. அன்பானவர்களே, முக்கியமா தேவை இந்த துஆல அல்லாஹ் கபூல் செய்வாங்கிற நம்பிக்கையோட கேட்கிறது. எந்த கட்டத்திலும் நான் நேத்து கேட்டேன், முந்தானத்து கேட்டேன், ஒரு மாதமா கேட்டேன், ஒரு வருஷமா கேட்டேன், எத்தனை வருஷமா கேட்டிருக்கிறேன், எப்படி எல்லாம் அழுது கேட்டிருக்கிறேன், எங்க என் துஆவை கபூல் செஞ்சிருக்கான் நினைக்க கூடாது. நம்ம கேட்கிறது நம்முடைய கடமை. எப்போது எப்படி கொடுப்பதுங்கிறது அவனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய துஆ வீணாகாது. அந்த துஆவினுடைய பலன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே தந்திருப்பான். அது எந்த வடிவத்திலே தந்திருப்பான் அது நமக்கு தெரியாது. எந்த வடிவத்திலே நமக்கு இது வந்துரும். நம்முடைய பாவங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய தர்ஜாக்கள் உயர்த்தப்பட்டிருக்கும், நம்முடைய வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும், பிரச்சனையினுடைய தன்மை அல்லாஹ் தஆலா குறைச்சிருந்திருப்பான். அது போக எதையெல்லாம் கேட்டோமோ அதுக்கு எதையெல்லாம் அவன் தர இல்லை நம்ம நினைக்கிறோமோ அதை விட பல கோடி மடங்கு எங்க தருவான்? நாளை மறுமையிலே. எது நிலையான வாழ்க்கையோ, எது அசல் வாழ்க்கையோ, எந்த வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருளால் நாம் சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு, சித்திகீன்களோடு, நபிமார்களோடு, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்போம் என்று நம்புகிறோமோ, அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான பேறுகளை நாம பார்க்கும் போதுதான், யா அல்லாஹ் இதெல்லாம் என்னது, இவ்வளவு கிடைக்குது, இவ்வளவு நிறைவா இருக்குது என்ன. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்னென்னலாம் கேட்டீங்க லிஸ்ட் இருக்குதுல்ல, அதெல்லாம் நான் உனக்கு தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல, ஆனாலும் நீங்க சபர் செஞ்சீங்கல்ல, என் விஷயத்துல எவ்வளவு பொறுமையை கடைபிடித்தீங்க, என் மேல முழு நம்பிக்கை வச்சீங்க என்னுடைய அருள் மீது, அதுக்குரிய பலன் தான் இது. அதனாலதான் இப்போ உங்களை உங்க நபியோட உட்கார வச்சிருக்கேன். நீங்க எந்த நபியின் மீது பற்றும் பாசமும்
அன்பும் கண்ணியமும் மதிப்பும் கொண்டீர்களோ அவங்களோட இப்ப உட்கார வச்சிருக்கேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்காக தண்ணீர் எடுத்து கொடுக்கிற போது அந்த சஹாபி இடத்துல கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி அவங்களே, தோழரே என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். அவங்களுக்கு எத்தனையோ உலக தேவைகள் இருக்கும், ஆனா ஒன்னையும் சொல்லாம ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. உங்களிடத்துல நான் கேட்கிறேன், உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். நல்ல டைம் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்ன வேணும் கேட்டு அந்த டைம்ல பார்த்து இந்த வார்த்தையை போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅஇன்னி அலைய பிகஸ்ரத்தி சுஜூத். அப்படியா, நீங்க அதிகமா நீங்க உபரியான தொழுகைகளை தொழுவுங்க, சஜ்தாக்கள் அதிகமா செய்யுங்க. அப்படி நீங்க செய்யும் போது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற அந்த செய்தியை இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாப்ல நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த துஆவில தான் எத்தனையோ அழகான வடிவங்களை எடுத்து தர்றாங்க. துஆ கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு நடைமுறை. சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், அந்த துஆ விஷயத்துல ஒரு பெண்மணியுடைய வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. ஒரு சஹாபிக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள போறாங்க, ஒரு படை. அந்த முஸ்லிம் படையோட போயிட்டாங்க. போய்விட்டு அந்த படைய வேலையை முடிச்சு விட்டு திரும்பி வர்றாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்க அந்த நூல் நோட்பதற்காக வைத்திருந்த ராட்டை அது ஒண்ணு காணும். அவங்க வச்சிருந்த வீட்டில் வச்சிருந்த ஆடுகள் அதெல்லாம் காணும். அல்லாஹ்வுக்காக அவங்க போயிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருக்காக போயிருக்கிறாங்க. போய்விட்டு திரும்பி வந்து பார்த்தா விளைவு என்ன, ராட்டைய காணும், சம்பாதிப்பதற்கு வச்ச ராட்டைய காணும், அவங்க வச்சிருந்த ஆடுகளை காணும். நாம என்ன நினைப்போம், நல்ல காரியத்துக்கு போனா இப்படித்தான் நடக்கும், தேவையில்லாம இப்படி போனா இப்படித்தான் பிரச்சனை, எதுக்கு அப்படி போகணும், ஊட்ட பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இப்படி நல்ல காரியத்துக்கெல்லாம் போனா விளைவு இப்படித்தான் ஆகும், உள்ளதும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை ஷைத்தான் போட்டு நல்ல காரியத்துக்கு போக மாட்டோம், துஆ கேட்கறது நிறுத்திடுவோம். ஆனா அந்த பெண்மணி உடனே அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களா, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்களா, யா ரப்பு, இறைவா, இன்னக கத் லமின்த லிமன் ஹரஜ ஃபீ சபீலிக அன் தஹ்ஃபஸ அலைஹி. இறைவா, நீ என்ன பொறுப்பெடுத்துக் கொண்டாய், உன் பாதையிலே யார் புறப்படுகிறார்களோ அவர்கள் போனால் அவர்களை முழுமையாக அவர்களையும் அவர்களை சார்ந்தவற்றையும் பாதுகாப்பது என்று நீ பொறுப்பெடுத்துக் கொண்டாயா இல்லையா? ஒயின்னி ஃபகத்து அன்சன் மின் கனமி வசீசியதி. இப்போது நான் வந்து பார்க்கிறேன், ராட்டைய காணோம், ஆடுகளை காணோம், இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒயின்னி அன்சுதுக அன்சி வசீசியதி. இப்போது எனக்கு என்னுடைய ஆடுகள் வேணும், என்னுடைய அந்த ராட்டை வேணும். ராட்டை கேட்கிறாங்க ரப்புல் ஆலமீன்ட்ட. எப்படி கேட்கிறாங்க, உரிமையோட கேட்கிறாங்க. நீ ஏன் ரப்பு, வேற யார்கிட்ட நான் கேட்க, நீ தானே என் ரப்பு, ஒன்றதான் நான் கேட்கணும், நீ தானே பொறுப்பெடுத்துக் கொண்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்களா, ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذكر ஷித்தத முனாஷததிஹா ரப்பஹா தபாரக வ தஆலா. ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு உரிமையோடு இப்படி வலிய கேட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா எப்படி ஆக்குகிறான் என்றால், அவர்கள் என்ன கேட்டார்களோ அந்த துஆவை உடனே கபூல் செய்து காணா போன அந்த ராட்டை, காணா போன அந்த ஆடுகள் அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த சஹாபி இடத்துல சொல்றாங்க, இப்படி ஒரு பெண்மணிக்கு நடந்ததுமா, அந்த பெண்மணி இதோ இருக்கிறார்கள், வேண்டுமானா அவர் இடத்துல போய் கேளுங்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பார்க்காத விஷயங்களை நம்புறவங்க நீங்க சொன்னாலே
இது நீங்க சொல்றீங்களா இல்லையா, அது எங்களுக்கு போதுமே என்று அந்த சஹாபி சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறாங்க.